முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சிக்கு 9 ஆண்டுகளாக உரிமைத் தொகை செலுத்தாத 205 கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதுடன் அந்த கடைகளை மீண்டும் ஏலம் விட மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரி உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு உள்ளிட்டவை காரணமாக அம்ரூத் குடிநீர் திட்டத்திற்கான நிதி 1295 கோடி ரூபாயிலிருந்து 1609 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்று பாலத்தின் மீது உள்ள சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். பெஞ்சல் புயலால் இப்பாலத்தின் இரு மார்க்கத்திலும் பழுதடைந்த சாலை சில நாட்களுக்கு முன்புதான் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டது. மீண்டும் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் சாலை சேதமடைந்துள்ளது. மோசமான சாலையில் வாகனங்கள் செல்வதால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிக்கிறது. எனவே நிரந்தரமாக சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 35க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சேதப்படுத்தியுள்ள புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை பயன்படுத்தி வரும் ட்ரோன் கேமராவின் சத்தத்தால் அச்சமடைந்துள்ள யானை அங்குமிங்கும் ஓடி புதர் நிறைந்த பகுதியில் புகுந்துள்ளது. அங்கு சென்று மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பது வனத்துறைக்கு சவாலாக மாறியுள்ளது. சில நேரங்களில் ட்ரோன் சத்தத்தை கேட்டு கோபமடையும் புல்லட் யானை அதனை தாக்கவும் முற்படுகிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் கீழ் பணி வழங்க வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த பாக்கம் கிராம மக்கள் தேசிய நெடுஞ்சாலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டு வெறும் 20 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டதாகவும் கடந்த 3 மாதங்களாக முற்றிலுமாக வேலை வழங்கப்படவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். வேலை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அளித்த உறுதியின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதில் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதையடுத்து விளைநிலங்களில் தேங்கி நிற்கும் மழைநீரை மின்மோட்டார் மூலம் விவசாயிகள் அகற்றி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2024-25 ஆண்டுக்கான கரும்பு அரவை பணி தொடங்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 2300 டன்கள் வீதம் 1,50,000 டன் அரவை செய்யப்பட உள்ளது. கரும்பு அரவை தொடக்க நிகழ்வில் எம்பி தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி ஆகியோர் பங்கேற்றனர். காரைக்காலில் இருந்து பேருந்துக்காக வெயிலில் காத்திருந்த கர்ப்பிணியை மாவட்ட ஆட்சியர் தனது காரில் பாதுகாப்பாக அழைத்துச் சென்று அவரது வீட்டில் இறக்கிவிட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தனது காரில் திருப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது நிறைமாத கர்ப்பிணியான நவோதா மேரி வெயிலில் பேருந்துக்காக காத்திருப்பதை பார்த்துள்ளார். உடனடியாக காரை நிறுத்திய ஆட்சியர் கர்ப்பிணி மற்றும் அவருடன் வந்தவரை காரில் ஏற்றிக்கொண்டு அவரது வீட்டில் இறக்கிவிட்டுள்ளார். மேலும் அவரது பொருளாதார நிலையை அறிந்த ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தார். அங்கிருந்து புறப்படும் முன்னர் அந்த பகுதியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பிஸ்கட்டுகளை வழங்கி நன்றாக படிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் 80 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதியே கிடைக்காத மலை கிராம மக்கள் வன உரிமை சட்டத்தின் கீழ் முதல் முறையாக சாலை வசதியை பெற உள்ளனர். தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட செம்பக்கொல்லி கிராமத்தில் குறும்பர், இருளர் உள்ளிட்ட பழங்குடிகள் வசிக்கின்றனர். அங்கு செல்ல சாலை வசதி இல்லை. சாலை அமைக்கும் பகுதி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கூடலூர் வன கோட்டகத்தின் கட்டுப்பாட்டில் வருவதால் தடையில்லா சான்று வழங்க வனத்துறை மறுத்து வந்தது. பல தலைமுறைகளாக சாலையே இல்லாமல் வாழ்ந்த செம்மங்கொல்லி கிராமத்தினர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர்.
இந்நிலையில் நீலகிரி ஆட்சியராக புதிதாக பொறுப்பேற்ற லட்சுமி பாலியா தண்ணீரு, கூடலூர் கோட்டாட்சியர் செந்தில்குமார் ஆகியோரின் முயற்சியில் அங்கு சாலை அமைக்க வன உரிமை சட்டத்தின் கீழ் அனுமதி கிடைத்ததோடு 4 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து சாலை பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜையில் கூடலூர் கோட்டாட்சியர், தேவர்சோலை பேரூராட்சி தலைவர் வள்ளி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீராகியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் சாலை மறியல் செய்ய முயன்ற 100 விவசாயிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காவிரி வைகை குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் நடைப்பயணம் நடத்த காவல்துறையினர் அனுமதிக்காததால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதைத் தொடர்ந்து அந்த அமைப்பின் மாநில தலைவர் மிசாமுத்து, மாநில செயலாளர் ராமமுருகன் உள்ளிட்ட 100 பேர் மீது விருதுநகர் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தடை செய்யப்பட்ட 12,000 லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சித்தரேவு பகுதியில் லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் சோதனை செய்தனர். அதில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12,000 லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விற்பனையில் ஈடுபட்டதாக இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 40 பேர் படுகாயமடைந்தனர். பீரியம்பட்டி கூட்டோடு பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் பேருந்தில் இருந்த பக்தர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. விபத்தில் படுகாயமடைந்த 6 பெண்கள் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டியில் இரும்பு நடைபாலம் அமைக்கும் பணி நடைபெற உள்ளதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. தேனி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து போடிநாயக்கனூர் கம்பம் செல்லும் இலகுரக வாகனங்கள் பூதிப்புரம் சாலையில் சென்று அங்கிருந்து திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் தேனி அல்லிநகரம் அன்னஞ்சி விலக்கு வழியாக சென்று திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்திலிருந்து தேனிக்கு வரும் இலகுரக வாகனங்கள் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பூதிப்புரம் சாலை வழியாகவும் மாற்றப்பட்டுள்ளன. கனரக வாகனங்கள் அன்னஞ்சி விலக்கு அல்லிநகரம் வழியாக தேனிக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களை புனரமைக்கும் பணிகளை சென்னை மாநகராட்சி முடுக்கிவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை புனரமைக்க 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் உத்தரவிட்டதை அடுத்து மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. அம்மா உணவக கட்டடங்களில் உள்ள விரிசல்களை சரி செய்வது, வண்ணமடிப்பது, முறையான கழிவுநீர் கட்டமைப்புகளை உருவாக்குவது போன்ற பணிகளை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு அம்மா உணவகங்களுக்காக வாங்கப்பட்ட உபகரணங்களும் மாற்றப்பட உள்ளன. இதன் மூலம் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்கள் புதுப்பொலிவு பெற உள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரேஷன் கடை அமைத்து தரக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கோட்டேரி கிராமத்தில் ரேஷன் கடை இல்லாததால் பொருட்களை வாங்க 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனால் ரேஷன் கடை கட்டித்தாருங்கள், இல்லையெனில் ரேஷன் கார்டே வேண்டாம் என தங்களது ஆதங்கத்தை அந்த பகுதி மக்கள் வெளிப்படுத்தினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சரபோஜி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா உத்தரவிட்டுள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் நீர்வழி பாதையில் சாலை அமைப்பதை தடுக்க கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் உமா, நீர்வழி பாதையில் சாலை அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பெரம்பலூர் அருகே 30 ஆண்டு கால ஆக்கிரமிப்பை நீர்வளத்துறை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். ஈச்சங்காடு கிராமத்தில் மருதையாற்று நீர்வழித்தடத்தில் நாரணமங்கலம் ஏரிக்கான 2.55 ஏக்கர் வரத்து வாய்க்கால் ஆக்கிரமிப்பில் இருந்து வந்தது. இந்த நிலையில் அந்த ஆக்கிரமிப்பினை நீர்வளத்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றியுள்ளனர். இதனால் ஏரிக்கு முறையாக நீர்வரத்து கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கோவல்வெண்ணையில் புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடிக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அந்த சுங்கச்சாவடியை இந்த சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி தமிழக காவிரி விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகளும் வியாபாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுங்கச்சாவடியை முற்றுகையிட சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காலணி தொழிற்சாலைக்கு பூட்டு போட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 மாத காலமாக தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஊதியத்தை முறையாக வழங்கவில்லை எனவும் உடனடியாக ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. பிறகு வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.